வணக்கம் மக்களே, வெல்கம் டு யூனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ். இன்று நாம் காண இருப்பது கந்த புராணம் பகுதி 26. சென்ற பகுதியில் அகத்திய முனிவரை தேவர்கள் சென்று வணங்கி விந்திய மலையின் ஆணவத்தை அடக்கி உலகத்திற்கு நன்மை செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார்கள். தேவர்களின் வேண்டுகோளை பூர்த்தி செய்வதாக கூறி அவர்களை அனுப்பி வைத்தார் அகஸ்தியர். கதையை பார்ப்போமா? பிறகு அகத்திய முனிவர் பரமேஸ்வரனை துதித்தார். ஆதி அந்தமில்லாத பரம்பொருளே, தேவர்களின் வேண்டுகோளை பூர்த்தி செய்ய எனக்கு வலிமை அளியுங்கள். தென் திசை நோக்கிச் செல்லும் எனக்கு தங்கள் பூஜைக்குரிய புனித தீர்த்தத்தை கொடுத்தருள வேண்டும் என்று பிரார்த்தித்து கொண்டார். பரமேஸ்வரன் அவர் முன் தோன்றினார். அகத்தியரே, தேவர்கள் நலனுக்காக விந்திய மலையின் கர்வத்தை அடக்க உமக்கு தேவையான வலிமை உண்டாகும். புனித பூஜைக்காக உமது கமண்டலத்தில் காவிரியை எடுத்துச் செல்வீராக என்று கூறிவிட்டு மறைந்தார். மகாதேவரின் வாக்குப்படி கமண்டலத்தில் காவிரியை எடுத்து அடைத்து கொண்டு விந்தியமலை நோக்கி புறப்பட்டார் அகத்தியர். மாயாபுரியின் அருகில் வரும்போது மாயாஜாலம் நிறைந்த கிரௌஞ்சன் மலை வடிவமாக குறுக்கே கிடந்தான். மலை வடிவமாக கிரௌஞ்சன் குறுக்கே கிடந்ததால் அகத்தியர் வழி தெரியாமல் தடுமாறினார். பல வழிகளில் சுற்றி சுற்றி வந்தார். அவர் குழம்பிய நிலையில் திடீரென்று மின்னல், இடி, புயல் காற்றுடன் பயங்கரமாக மழை பொழிய ஆரம்பித்தது. அகத்தியரோ திகைத்தார். கணத்திலேயே இதெல்லாம் கிரௌஞ்சனுடைய வஞ்சகமான மாயாஜால வேலை என்பதை உணர்ந்து கொண்டார். உடனே கையிலிருந்த தண்டத்தை தூக்கி பலமாக ஓங்கி அடித்தார். கெட்ட எண்ணமுடைய கிரௌஞ்சனே, மலை உருவில் என்னை மயங்கச் செய்த நீ மலை உருவத்திலேயே இருந்து வா. கந்த பெருமானின் வேளால் உனது உடல் இரு கூறாக பிளக்கப்படட்டும் என்று சபித்து விட்டார். பிறகு காசிக்குச் சென்றார். புனித கங்கையில் நீராடி விஸ்வேஸ்வரரை வணங்கி துதித்து தம் பயணத்தையும் தொடங்கினார். விந்திய மலையை அடைந்ததும் வானலாவி வளர்ந்து வழியேதும் இல்லாமல் அடைத்து கொண்டிருந்த விந்தியனை கண்டதும் அகத்திய முனிவர் நல்ல முறையில் அன்போடு சொன்னார். மலைகளில் கீர்த்தி பெற்றவனே, பெரியோர்களிடம் பக்தி பூண்டு அனைவருக்கும் நன்மை செய்து தீய எண்ணம் கொண்டவர்களை நல்ல வழியில் திருப்புபவனே, நான் தென் திசை செல்ல வேண்டி இருக்கின்றது, சிறிது வழிவிடுகிறாயா என்றார். முனிவரே, நீர் செல்ல வேண்டிய வழி உமக்கு தெரியவில்லை, சரியான வழியை பார்த்து செல்லுங்கள் என்றான் கர்வத்தோடு விந்தியன். அகத்தியர் பொறுமையை இழந்தார். வலது கரத்தை உயர்த்தினார். விந்திய மலையின் உச்சியில் வைத்து ஓர் அழுத்தினார். வானலாவ உயர்ந்த மலை தரைமட்டமாகி மடுவாகிவிட்டது. விந்தியன் பயந்து போய் அகத்தியரை வணங்கி, முனிவரே, கர்வத்தால் நான் செய்த தவறை மன்னித்து என்னை மலையாக வளர்ந்திருக்கவே அருள் புரிய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். விந்தியனே, நான் தென் திசை சென்று திரும்பி வரும்போது நீ உன் பழைய வடிவத்தை அடைந்து கொள்வாய் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து புறப்பட்டு சென்று விட்டார். அகத்தியர் வருவதை வெகு தூரத்திலிருந்தே பார்த்து விட்டார்கள் வில்வலனும் வாதாபியும். இன்றைக்கு இவர்தான் நமக்கு விருந்து என்று தீர்மானித்து கொண்டனர். உடனே வாதாபி கொழுத்த கடாவரு உருவம் கொண்டு புல்லை மேயத் தொடங்கினான். அகத்திய முனிவர் அருகில் வரும் வரை வில்வலன் காத்திருந்தான். அவர் சிறு தூரத்தில் வரும்போது எதிர் சென்று பணிவோடு அவரை வணங்கி தனது குடிலில் வந்து இளைப்பாறும்படி வேண்டிக் கொண்டான். அன்று ஒரு சிரார்த்தம் இருப்பதாகவும் அதை நிறைவேற்ற உதவும்படியும் கேட்டுக்கொண்டான். அகத்தியர் இசைந்தார். அவரை அழைத்து வந்து குடிலில் அமர்த்திவிட்டு உணவு தயாரிக்க ஆரம்பித்தார். ஆடாக மாறி புல் மேய்ந்து கொண்டிருக்கும் வாதாபியை பிடித்து அறுத்து அங்கங்களை பக்குவமாக சமைத்தான். உணவு தயாரானதும் அகத்தியரை உணவருந்த அழைத்தான். பெரிய இலை போட்டு பலவிதமான பதார்த்தங்களை பரிமாறினான். அவர் சாப்பிட சாப்பிட ஆட்டுக்கறியையும் மற்ற உணவு வகைகளையும் பரிமாறிக்கொண்டே இருந்தான். அகத்தியரும் வயிறு நிரம்ப சாப்பிட்டார். அவர் கை கழுவி கொண்டு வந்ததும் சந்தனம் தாம்பூலம் கொடுத்து உபசரித்தான். பிறகு வாதாபி, தம்பி வெளியே வா என்று 3 முறை அழைத்தான். அப்போது அகத்தியரின் வயிற்றில்
ஏதோ கடமுடா என்று சத்தம் கேட்டது. உடனே அரக்கனின் வஞ்சகத்தை உணர்ந்து கொண்டார் முனிவர். அவர் தன் வயிற்றின் மீது கை வைத்து ஒரு முறை தடவினார். வாதாபியோ ஜீரணமாகிவிட்டான். இதை அறிந்த வில்வலன் ஆத்திரமடைந்தான். பழைய அரக்கர் உருவத்தை எடுத்துக்கொண்டு பெரிய தண்டத்தை அகத்தியர் தலையில் அடித்து அவரை கொல்வதற்காக ஓங்கினான். அகத்தியர் ஒரு தர்ப்பை புல்லை எடுத்து அவன் மீது பிரயோகித்தார். மர்கணம் வில்வலன் எரிந்து சாம்பலாகிவிட்டான். அரக்கர் இருவரை கொன்ற பாவம் அகத்தியரை பிரம்மஹத்தியாக சூழ்ந்து கொண்டது. இதை போக்க அகத்தியர் சிவபெருமானை லிங்க உருவில் வைத்து வழிபடத் தொடங்கினார். பக்தர்களின் குறைகளை போக்குபவரான விநாயக பெருமார் இந்திரனுடைய வேண்டுதலை பூர்த்தி செய்ய கருதினார். காக்கை வடிவம் கொண்டு அகத்தியர் பூஜை செய்யும் இடத்திற்கு வந்தார். அகத்தியர் தியானத்தில் இருக்கும்போது கமண்டலத்தையும் கமிழ்த்து விட்டார். கமண்டலத்தில் அடங்கியிருந்த காவிரி பேரிரைச்சலுடன் பெருகத் தொடங்கினாள். அகத்தியர் தியானத்திலிருந்து கண் விழித்தவர் காகம் செய்த காரியத்தை பார்த்து கோபமடைந்து விட்டார். காகத்தை பிடிக்க கை நீட்டிய சமயம் அது மறைந்தது. சிறு தூரத்தில் ஒரு சிறுவன் நின்று கொண்டிருந்தான். அவன்தான் காக்கை உருவத்தில் வந்து கமண்டலத்தை கவிழ்த்திருக்கின்றான் என்று தீர்மானித்து அவனை குட்டுவதற்காக கையை ஓங்கிக் கொண்டு அருகில் சென்றார். சிறுவனோ அங்கும் இங்கும் ஓடி அவரை அலைக்கழித்தான். கடைசியில் சிறுவன் சுய உருவத்தை காட்டி நின்றால் அகத்தியரோ பிரமித்து போனார். எதிரே விநாயக பெருமான் தான் காட்சியளித்து கொண்டிருக்கின்றார். அகத்தியர் பயபக்தியுடன் விநாயகரை வணங்கி, சகல இடையூறுகளையும் போக்கும் விநாயக பெருமானே, நான் செய்த தவறை பொறுத்தருள வேண்டும். தென் திசை செல்லும் நான் பூஜைக்காக புனித காவேரியை பரமேஸ்வரன் கட்டளையின் மீது கமண்டலத்தில் எடுத்து கொண்டு வந்தேன். தாங்களோ அதை கவிழ்த்து விட்டீர்கள். மகாதேவரின் பூஜைக்கு புனித நீர் வேண்டுமே, தாங்கள்தான் அருள் புரிய வேண்டும் என்று வேண்டினார். முனிவரே, இந்திரனின் வேண்டுதலுக்காகவே கமண்டலத்தை கவிழ்த்தேன். பரமேஸ்வரின் பூஜைக்காக உங்கள் கமண்டலத்தையும் நிரப்பித் தருகின்றேன். கவலையின்றி எடுத்துச் செல்லுங்கள் என்று கூறி பாய்ந்தோடும் காவிரியில் துதிக்கையை நீட்டி நீரை அள்ளி அகத்தியரின் கமண்டலத்தை நிரப்பிக் கொடுத்தார் கணநாதர். அத்துடன் முனிவருக்கு ஏராளமான வரங்களையும் அளித்து மறைந்தார். அன்று முதல் காவிரி தென்னாட்டில் ஓடத் தொடங்கியது. அகத்தியர் மனமோ பூரிப்படைந்தது. அவர் மகிழ்வுடன் கமண்டலத்தை எடுத்துக்கொண்டு தென் திசையை நோக்கி பயணமானார். ஓகே மக்களே, இதுவரை அகத்தியரின் பயணம் பற்றி, அவர் விந்திய மலையை கர்வத்தை அடக்கியதை பற்றியும் அவர் காவிரியை உற்பத்தி செய்ததை பற்றியும் நாம் எங்கே இந்த தொடரில் பார்த்தோம். இதன் தொடர்ச்சியை அடுத்த காணொளியில் காணலாம். ஓகே மக்களே, இதுவரை எனது யூனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஷேர் செய்யுங்கள், மறக்காமல் லைக் செய்யுங்கள். ஓகே மக்களே, நன்றி, வணக்கம்.